ஜெபத்துல இருந்து என்ன நம்ம கத்துக்கிறோம்? ಪ್ರಾರ್ಥನೆ ஏசப்பா வாழ்க்கையில அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ ಅಂದ್ರೆ ಯೇಸುವಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ ಏನ್ ನಾವು ಕಲಿತೀವಿ சோ ಮುಂದಿನ ಸ್ಲೈಡ್ ಅಲ್ಲಿ ஒரு அருமையான ஒரு காரியம். வந்து தனி இடத்துக்கு போய் ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. அங்க தூங்குற என்ன பண்றாங்க? சீசர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் படுத்து ஜெபம் பண்றாரா? இல்ல. தூங்குற ஆள்கிட்ட இருந்தா நம்மளுக்கு தூக்கம் வந்துரும். என்ன பண்றாரு ஆண்டவர்? தனியா ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்றாரு ಆண்டவர். ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಏಕಾಂತವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ದೂರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲೇ ಏನಾದ್ರೂ ಇದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ಏಕಾಂತವಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾನ. ஒருவேளை உங்க வீட்ல இடம் இல்ல, உங்களுக்கு வசதி இல்ல அப்படின்னா கஷ்டம்னா சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்ல வந்து டே ஃபுல்லா நீங்க பாருங்க நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸ್ಥಳ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಚರ್ಚಿಗೆ ಬನ್ನಿ. ಚರ್ಚ್ ಒಳಗೆ ಅನೇಕರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. செல்போன் ரிங் ஆயிட்டே இருக்காது. யாராவது பேசிட்டே இருக்க மாட்டாங்க. டிவி ஓடாது. ஒண்ணும் இருக்காது. அமைதியா இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு நம்ம போலாம். ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಟಿವಿ ಆಗ್ಲಿ ಸೆಲ್ ಫೋನ್ಗಳಾಗ್ಲಿ ಏನು ಇರೋದಿಲ್ಲ. ನೀವು ಹಂಗೆ ಮನಃಶಾಂತಿಯಿಂದ ಏಕಾಂತವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಇರಬಹುದು. அதான் ஏசப்பா என்ன பண்றாரு? தனியா போய் ஜெபம் பண்றாரு. செப்பரேட் பிளேஸ். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಸಪರೇಟ್ ಪ್ಲೇಸ್ ಏಕಾಂತವಾಗಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. அப்புறம் இரண்டாவது காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಎರಡನೇ ಕಾರ್ಯ 42வது வசனம் லூக்கா 22:42 பாருங்க. ಲೂಕನ ಸುವಾರ್ತೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 42ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க ஆண்டவர்ட்ட எப்படி ஜெபிக்கிறார். இப்படிதாங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் சொல்றதா நடக்கணும், நான் சொல்றதா நடக்கணும் அப்படின்னு இயேசு சொல்லவே ಇಲ್ಲ. ನೋಡ್ರಿ ಯಾವ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಈ ರೀತಿನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿ ಹೆಂಗ್ ಹೇಳ್ದ, ನಾನು ಹೇಳುದೇ ಆಗ್ಬೇಕು, ನಾನು ಹೇಳುದೇ ಆಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಇಲ್ಲ. ஆண்டவரே உம்முடைய சித்தம். ದೇವರೇ ನಿನ್ ಚಿತ್ತ. அப்பா அப்படின்றாரு. அப்பா உம்முடைய சித்தம் என்னப்பா? அதுதான்ப்பா என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ತಂದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ತಂದೆ ನಿನ್ನ ಚಿತ್ತ ಏನಾಗಿದೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சோ ஜெபம் வந்து அப்படிதான். ஏசப்பா ஜெபிக்கிறார் இப்படிதான். அதுலயும் நம்ம கத்துக்கலாம். நிறைய இடத்துல இப்படிதான் ஏசப்பா ஜெபிப்பார். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? அது என் வாழ்க்கையில இது கசப்பா தான் இருக்கு. இந்த 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 பாத்திரம் குடிக்கும் போது ரொம்ப கசப்பா இருக்கு. உலகத்தின் பாவங்களை நான் தான் சுமந்தாகணும்னா வேற வழியே இல்லை. நான் தான் சுமந்தாகணும். பட் ஆனாலும் என்னுடைய விருப்பம் இல்ல, உம்முடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. ಸೊ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಈ ಪಾತ್ರೆ ತುಂಬಾ ಕಹಿಯಾಗಿದೆ. ಹೌದು, ಲೋಕದ ಪಾಪವನ್ನೆಲ್ಲ ಇರುವಂತಹ ಆ ಒಂದು ಪಾತ್ರೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕುಡಿಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ ಕಹಿಯಾಗಿರುತ್ತೆ. ಅದಾಗಿಯೂ ಕೂಡ ಲೋಕದ ಪಾಪವನ್ನು ಹೊತ್ತು ತೀರಿಸಬೇಕಾದ್ರೆ ಇದು ಮಾಡ್ಲೇಬೇಕಾಗುತ್ತೆ. கண்ணீரோட நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து ஜெபிக்கும் போது அந்த இடத்துல 43வது வசனத்தை என்ன ஆகுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ 43ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ನೋಡ್ರಿ. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். என்ன ஆகுது? ஏசப்பாக்கு என்ன ஆகுது? பலப்படுத்துறாரு ஆண்டவரை. பலப்படுத்துறதுக்கு ஒரு தேவதூதர் வந்து அந்த இடத்துக்கு வர. ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಏನಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೇವದೂತನು ಬಂದು ಬಲಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி, இப்போ ஒரு கேள்வி ஞாபகம் இருக்கா? ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. வேற யார வந்து தேவதூதன் வந்து பலப்படுத்தினாரு? ಯಾರನ್ನೆಲ್ಲ ದೇವದೂತರು ಬಂದು ಬಲಪಡಿಸಿದ್ರು? எலியேசரா? எலியா தீர்க்கதரிசிய ಪ್ರವಾದಿಯಾದ எலியா தீர்க்கதரிசிய பார்த்தோம் நம்ம. ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಯನನ್ನ ನೋಡ್ತೀವಿ. அவர் ஜெபத்துல அவர் தூங்கிட்டு இருந்தாரு. அவர் டிப்ரெஷன்ல தூங்கிட்டு இருந்தாரு. அவரை வந்து தேவதூதன் என்ன பண்றாரு? எழுப்புறாரு. ಅವ್ರು ಖಿನ್ನತೆಯಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡಿದ್ರು. ಅವ್ರನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವದೂತ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. ஆனா இங்க ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்துவை இன்னும் பலப்படுத்துகிறார் ஒரு தேவதூதன். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮತ್ತಷ್ಟು ಬಲಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇನ್ನೊಬ್ಬ ದೇವದೂತ. சோ கண்ணீரோட இது பண்றாரு. அங்க ஒரு சின்ன ஒரு படத்துல ஒரு காட்சி இருக்கு பாருங்க. அதுல வந்து என்னன்னா அது வந்து ஒலிவ மரம் ஒரு கம்புக்கு மேல வந்து என்ன சுத்தி இருக்காங்க? உள்ளுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? இது செம்மறி ஆடுக்கு வந்து செம்மறி ஆடு தோல் என்னது? அது நூல் சொல்லுவாங்கல்ல, கம்பளி நூலா? அந்த நூலை வந்து சுத்தி இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಎಣ್ಣೆ ಮರದ ಒಂದು ತುದಿಗೆ ಏನ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಒಂದು ಕಂಬಳಿಯ ಒಂದು ದಾರವನ್ನ ಅಲ್ಲಿ ನೇದಿದ್ದಾರೆ. ஹிட்டேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிகேரியா அப்படின்னு சொல்றாங்க இது பேரு கிரேக்க பாஷையில. ಇದಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಿಟೇರಿಯಾ ಅಂತ ಕರೀತಾರೆ. இதை வைத்து பழைய ஏற்பாட்டுல ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த ஒலிவ மர இதுல வந்து அந்த ஒரு வெள்ளை அந்த இது அந்த அந்த ஆட்டு தோலை அந்த ஆட்டோட அந்த இது ஸ்வெட்டர் செய்வாங்கல்ல உல்லு, அதை வச்சு அது செய்யறாங்க. அது வந்து சவுண்ட் அது சுத்தி இருப்பாங்க. ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಸ್ವೆಟರ್ಗಳೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಸೊ ಹಾಗಾಗಿ ಉಲ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ, ಅದನ್ನ ಅದರಲ್ಲಿ ಸುತ್ತಿರ್ತಾರಂತೆ. இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அதுக்கு வந்து புலம்பு ஆண்டவர் வந்து கண்ணீரோடு அழும்போது அழுது ஜெபிக்கும் போது என்ன அர்த்தம்னா ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஒலிவ மர தோட்டத்துல இயேசு கிறிஸ்து என்னது? உலகத்துக்கு அடிக்கப்பட்ட என்னது? ஆட்டுக்குட்டி. உலகத்துக்காக உலகத்தின் பாவத்தை சுமக்கும் தெய்வ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் வந்து ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். சோ அந்த ஒலிவு மரத்துல இயேசு கிறிஸ்து வந்து அந்த நூலா இருக்கிறார். ಅದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಲೋಕಕ್ಕಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂತ ಕುರಿಮರಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಎಣ್ಣೆ ಮರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೇತು ಹಾಕಿದ್ದಾರೆ. சரி, இங்க ரெண்டு விதமான ஜனங்கள். அடுத்தது நம்ம அடுத்த பாட்டை பார்க்க போறோம். ಮುಂದಿನ ಭಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವಂತ. நைட் எல்லாம் பேதுரு என்ன பண்ணாரு? நைட் எல்லாம் ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪೇತ್ರ ಏನ್ ಮಾಡ್ದ? நல்லா தூங்குனாரு. ஏசப்பா நைட் எல்லாம் என்ன பண்ணாரு?
பிரேயர் பண்ணார். ஓகே, காலையில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ಪೇತ್ರನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಿದ್ದ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದ. அங்க காலையிலேயே வராரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏய் வந்துட்டான்பா, என்ன வந்து காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான் அப்படின்னு. பார்க்க அங்க யூதாஸ் காரியத்து ஒரு 650 பேரை கூட்டிட்டு வரான். யாரு? யூதாஸ் காரியத்து. ಅಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಸ್ಕರಿಯೋತ ಯೂದ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಸುಮಾರು 650 ಜನರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்னடா இது, என்னப்பா என்ன பிடிக்கிறதுக்கு 650 பேரை கூட்டு வரீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನನ್ನ ಹಿಡಿಯೋದಕ್ಕ ಇಷ್ಟು ಜನ ನೀವು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ. ஆனா பேதுருக்கு யூதாஸ் காரியத்துக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் பேதுருவை பத்தி. ಆದ್ರೆ ಇಸ್ಕರಿಯೋತ ಯೂದನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಅಂತ ಅನಿಸ್ತದೆ ಪೇತ್ರನ ಬಗ್ಗೆ. ஏசப்பா சரண்டர் ஆனாலும் சரண்டரா விட மாட்டான். ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்காக 61 பேர் கூட்டு வந்திருக்கிறாரு நினைக்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸರೆಂಡರ್ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಮುಂದೆ ಬಂದ್ರು ಕೂಡ ಆತನನ್ನ ಬಿಡೋದಿಲ್ಲ ಪೇತ್ರನು ಅಂತೇಳಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ 650 ಜನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. நண்பனே அப்படின்னு ஏசப்பா வந்து யூதாஸ் காரியத்தை சொல்றாரு. ಇಸ್ಕರಿಯೋತ ಯೂದನನ್ನ ನೋಡಿ ಸ್ನೇಹಿತನೇ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. பேதுரு வந்து சாவுடா நீ அப்படின்னு பேதுரு சொல்றான். ಪೇತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾನೆ ಸತ್ತು ಹೋಗೋ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. எப்படி என்ன பண்றான்? ஜெபிக்காத பேதுரு என்ன பண்றான்? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದ ಪೇತ್ರನು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, காலையில எழும்பின உடனே ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಕೂಡ್ಲೆ கை கிடைக்கிறத வச்சு ಕೈಗೆ ಸಿಗೋದನ್ನ ಇಟ್ಟು வெட்டுறான். ಆತನ ಚೂರಿ ಹಾಕ್ತಿದ್ದಾನೆ. வெட்டி மத்தவங்கள காயப்படுத்துறான். ಆತನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೇರೆಯವರಿಗೆ ಗಾಯವನ್ನ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. இதுதான் ஜெபிக்காத பேதுருவோட பதில். ಇದೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವ ಪೇತ್ರನ ಜವಾಬು. ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்துவோட பதில் என்ன? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜವಾಬ್ ಏನಾಗಿತ್ತು? வெட்டி போட்ட காதை ಅಲ್ಲಿ ಕತ್ತರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕಿವಿಯನ್ನ என்ன பண்றாருங்க? ಏನ್ ಮಾಡ್ತಾನ್ರಿ? குணப்படுத்துறாருங்க. அங்க ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸ್ತಾನ್ರಿ. குணப்படுத்துறாரு. ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து குணப்படுத்துறாரு. கைய இப்படி கொடுக்கிறாரு. அப்படின்னா என்ன பண்றாரு? தன்னைத்தான் ஒப்பு கொடுக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಕಿವಿಯನ್ನ ಗುಣಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಜೊತೆಗೆ ತನ್ನ ಕೈಯನ್ನ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ, ತಾನು ಶರಣಾಗತನ ಆಗ್ತೀನಿ ಅಂತ. இதுதான் ஜெபத்தோட வல்லமை. ಇದೇ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಪ್ರಭಾವ. புரியுதுல்ல? ஜெபம் பண்ணலனா நம்ம என்ன பண்ணுவோம்? கிடைக்கிறத வச்சு நம்மட்டு சமாளிக்க பார்ப்போம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಿಕ್ಕಿರೋದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು சில ಸಮಾಲಿಸ್ಲಿಕ್ಕೆ டைம் ನೋಡ್ತೀವಿ. சில பேர் கோவம் வரும் தெரியுமா? கையில என்ன கிடைக்குதோ பாத்திரம் பறக்கும். அதே மாதிரி அவங்க ஜெபிக்காத மனுஷன் அப்படிதான் பண்ணுவாங்க. ಕೆಲವರು ಕೋಪ ಪಟ್ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕೈಗೆ ಸಿಕ್ಕಿರೋದನ್ನೆಲ್ಲ ಹಂಗೆ ಹಾರಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯ ವರ್ತನೆ ಇರ್ತದೆ. டிவி இருந்தா டிவியை தூக்கி அப்படியே உடச்சிரும். இந்தியா தோத்துருச்சா, டிவி தூக்கி ஓட அப்படி உடச்சிருவாங்க. ಟಿವಿ ಏನಾದ್ರು ಇದ್ರೆ ಭಾರತ ದೇಶ ಸೋತೋಗ್ಬಿಡ್ತಂತೆ, ಸೋತೋಯ್ತು ಅಂತ ಎತ್ತು ಹೊಡೆದಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஜெபிக்காத மனுஷர்கள் ಪ್ರಾರ್ಥನೆ சண்டை போடுவார்கள், மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ಜಗಳ ಆಡ್ತಾನೆ, ಬೇರೆಯವರಿಗೆ ಗಾಯ ಏರ್ಪಡಿಸ್ತಾನೆ. ஜெபித்த இயேசு கிறிஸ்து அமைதியாய் மற்றவர்களை கிருபையினால் குணப்படுத்தி, பரவாயில்லப்பா என் ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவும் என் வாழ்க்கையில் நடக்காது, இந்த எடுத்துக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಗಾಯವನ್ನ ಕಟ್ತಾನೆ, ಜೊತೆಗೆ ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ತಗೊಳಪ್ಪ ಅಂತ ಶರಣಾಗತನ. So, நம்ம அதிகமாய் ஜெபிக்க ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில நம்ம ருசி பார்க்கிறோம். பார்க்கும்போது ஆண்டவர் இவ்வளவு நம்மள நினைச்சு நன்மை பண்ணியிருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் ரோட்ல ஏதாவது சொல்லிட்டானோ, பரவாயில்ல மன்னிச்சிருவோம். பரவாயில்ல, ஏதாவது கோவம் வரும், அப்படியே டக்குன்னு கோவம் வரும். பட் ஆனா மன்னிச்சிருவோம். நம்ம குடும்பத்துல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நம்ம மன்னிச்சிருவோம். கிருபை நம்ம வாழ்க்கையில வாயிலிருந்து வர வார்த்தை கிருபையின் வார்த்தைகளா இருக்கும். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೃಪಾಪೂರಿತವಾದಂತಹ ಮಾತುಗಳು ಬರುತ್ತದೆ. ಯಾರಾದ್ರೂ ಏನಾದ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಲಘುವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಮನಸ್ಸು ಬರುತ್ತೆ. சரியா? சோ அதனால இதுதான் நம்ம பாத்துக்கிறோம் இங்க. ಆದ್ರಿಂದ ಇದನ್ನೇ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ.